இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளவு செல்லம் கொடுத்தாலும் உன்னை ஒழுக்கமா வளர்த்திருக்கேன்னு நான் பெருமையா இருந்தேன்டா. ஒரே நாள்ல எல்லாத்தையும் அழிச்சிட்டியேடா. இந்த அசிங்கத்தை நான் எப்படி நான் தொடைப்பேன்? நீ மியூசிக் பாட்டுன்னு சுத்தினப்பெல்லாம் உன்னை ஆசைப்படி இருக்கட்டுமே அனுப்பி வச்சேனடா. எதனால? எல்லாம் உன் மேல இருந்த நம்பிக்கையால. உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, செல்லம் கொடுத்து அவனை வளர்க்காத, தான் தோன்றித்தனமா வளர்ந்துருவான்னு. அப்பெல்லாம் நான் என் புள்ள அப்படி பண்ண மாட்டான்னு அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன்டா. ஆனா நீ அந்த நம்பிக்கைய பொய்யாக்கிட்டியே. அது இல்லம்மா. ப்ளீஸ் மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. ப்ளீஸ் மா. அம்மா ஸ்ரீஜா, அண்ணே நீ சொல்றத நம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இத வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். என்ன தொடாத, போ இங்க இருந்து. உன்னை என்னால மன்னிக்கவே முடியாது. உங்ககிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப நாளா சொல்லாமலே இருந்துட்டேன். இப்போ அதை நான் சொல்லலன்னா அது தப்புன்னு தோணுது. சொல்லட்டுங்களா? என்னாச்சு சம்பந்தி? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து என்னோட கர்ப்பத்துக்கு விஷால் தான் காரணம்னு சொல்லி அழுது கம்ப்ளைண்ட் பண்ணா. என்ன? ஐயோ, என்னம்மா, மாப்பிள்ளைய பத்தி என்ன சொல்லணும்? என்ன லவ் பண்றதா சொல்லி என்கிட்ட பழகி என்ன ஏமாத்திட்டாரு. என்ன சொல்றீங்க சம்பந்தி? ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பானுமதி தான் நினைச்சு அப்ப நான் விட்டுட்டேன். இது என்ன புது கதையா இருக்கு? எல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. இப்படி ஒரு பிள்ளையா நான் இத்தனை நாளா என் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனேன். என்னை இப்படி ஏமாத்திட்டானே. அத்தை, இப்ப பாரு. அண்ணி, 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 நீங்க எதுக்கு இவ்ளோ அப்செட் ஆகுறீங்க? வயசு பசங்க இந்த வயசுல பண்ற தப்பு தானே இது. இதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. நடந்ததெல்லாம் திருப்பி வாபஸ் வாங்க முடியுமா? அடுத்து ஆக வேண்டியது பாருங்க. அத்தை, நான் ஒண்ணு சொல்லட்டா அத்தை? சொல்லுமா. எனக்கு இந்த ஒட்டுமொத்த டிராமாவிலையுமே சந்தேகம் இருக்கு அத்தை. இவங்கெல்லாம் ஏதோ பிளான் பண்றாங்கன்னு ஏற்கனவே எனக்கு டவுட் வந்துச்சு. இப்போ சொல்லி வச்ச மாதிரி இதெல்லாம் நடக்கிறப்போ எனக்கு இன்னும் சந்தேகம் ஸ்ட்ராங் ஆகுது அத்தை. இதுல என்னமோ சதி இருக்கு அத்தை. சதியா? ஆமாமா, எனக்கும் இசை சொல்ற மாதிரி இதுல சந்தேகம் இருக்கு. ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணி அதுல விஷால சிக்க வைக்க பிளான் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த பொண்ணு மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு. டேய், நான் தான் தப்பு செஞ்சிட்டேன்னு விஷாலே ஒத்துக்கிட்டானேடா. அதுக்கு மேல என்ன இருக்கு? அத்தை அத்தை, அவசரப்படாதீங்க. நீங்க பெரியவங்க அத்தை. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெயின். உங்களுக்கு தெரியாதா அத்தை?
இந்த விஷயத்திலயும் உண்மை வேற மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது அத்தை. ஏமா, உனக்கும் உன் தங்கச்சிக்கும் பிரச்சனைன்னு வரும்போது ஏன் இவ்வளவு சந்தேகமாவே இருக்கு? விஷாலே தப்பு பண்ணேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை தான். நடக்காத ஒண்ணு இல்லாத கதையை கிரியேட் பண்ணிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அதை டெஸ்ட் பண்ணணும். என்ன என்ன டெஸ்ட் பண்ணணும்? எதுக்காக டெஸ்ட் பண்ணணும்? அம்மா, இசை சொல்றது சரிதான். டெஸ்ட் பண்றது தான் நல்லது. மா, சந்தேகம்னு வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்களை செஞ்சுதாமா ஆகணும். ஏன்னா இது இங்க 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை பிரச்சனை. என்ன பண்ணணும்னு நீயும் இசையும் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அம்மா இருங்கம்மா. கவிதான்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு தான் அவங்க. அவங்க கிட்ட இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் டெஸ்ட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீஜா சொல்ற மாதிரி தப்பு எதுவும் நடந்திருக்கா இல்லையான்னு கிளியர் கட்டா ஒரு ரிப்போர்ட் வந்துடும். என்னப்பா என்னென்னமோ சொல்ற? இதெல்லாம் சரியா வருமா? அம்மா, நமக்குள்ள தேவையில்லாம ஆர்கியூ பண்றதை விட இந்த மாதிரி பண்ணி உண்மை என்னன்னு கிளியரா தெரிஞ்சுக்கிறது நல்லது தானம்மா. ஸ்ரீஜா சொல்றது உண்மையா இல்ல இசையோட சந்தேகம் உண்மையான்னு நமக்கு தெரிஞ்சிடும்ல. ஸ்ரீஜா, நீ சொல்ற விஷயம் எல்லாம் உண்மைதானே? சொல்லு, உண்மைதானே? ஆமா, சத்தியமா சொல்றேன், உண்மைதான். அப்படின்னா உனக்கு டெஸ்ட் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? வா, டாக்டர் கிட்ட போலாம். ரகு, இதெல்லாம் எதுக்கு? அசிங்கமா இருக்கும். அத்தை, இது வரைக்கும் நடந்ததை விட இது ஒண்ணும் பெரிய அசிங்கம் இல்ல. நீங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருங்க. ஸ்ரீஜா, வா போலாம். வர்ஷினி, நீங்க வா. என்ன ஸ்ரீஜா, ஏன் அமைதியா இருக்க? வா.